இங்கே கிடக்கு பருத்தி. பருத்தி எந்த காட்டில் கிடக்கு? அங்கே இல்லை கசு உறிஞ்சி காடு. அப்படியா? கசு உறிஞ்சி இப்போ ஊரணி இப்படி இருக்க அது ஓரத்தில் 4 இருக்கும்ல. ஆமாம், 4 இருக்குங்க. ஒட்டழுதி இருக்குது. அது நிறையா பருத்தி வெடிச்சு போயிருக்கேன்டாங்க. தேடியே சொன்னாங்க. பருத்தி நீ பறக்குவியா? நீ பருத்தி பறக்குவியா? எப்போ பருத்தி பறக்குவியான்றேன். ஏன் பருத்தி பறக்க மாட்டேனா? செடிக்குள்ளே போய் எடுக்கணும்ல. அங்கே இருக்கேன் அங்கே இருக்கேனே உன் காட்டில் வடிச்சு போய் கிடக்கு, நீ இங்கேயே இருக்கேன்டாரு. நெசந்தானே ஆமாண்டாங்க. அப்புறம் வைக்கானால இங்கிட்டு வந்துட்டானே. பருத்தி வெடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்க முடியாது. ஏன் விடாம ஆள் இருக்கல. ஆள் இல்லை, ஆள் இருந்த நம்ம காடு தானே. நம்ம காடு தானே, வேற காடு இல்லையா? அதில் எதுக்கு போயில பார்த்தேன். அங்கே தானே அங்கிட்டு இருந்து வந்து எங்கிட்ட இருந்து போறேன். பொடி சொலையா பெருசு பெருசா இல்லை, பொடி சொலையா நிறைய ஒரு செடிக்கு 4 5 இருந்துச்சு. எடுத்தா எத்தனை கிலோ எடுப்ப? எத்தனை கிலோ எடுப்ப? எத்தனை கிலோ எடுப்பேனா ஒரு நாளைக்கு? நானா நல்லா பருத்தி நிறையா இருக்கா, 10 கிலோ எடுத்துருவேன். 10 கிலோ பருத்தி எடுக்க முடியாது. 10 கிலோ பருத்தி லெவுதான் எடுத்துருவேன். சொலையா எடுப்பியா பருத்தியா எடுப்பியா? சொலையா பிடுங்குவீங்களா? பருத்தியா எடுப்பீங்களா சொலையா எடுத்துருவியா? பருத்திதான் எடுப்போம். பருத்தியா எடுக்கலாம். ஒரு சொலாவது தட்டி லேட்டாக பருத்தி போட்டிருப்பாங்கல்ல. என்ன பருத்தியா தெரியல எனக்கு. இது வந்து இப்போ வேறு பருத்தி. ரெட்டை பருத்தி போட்டிருப்பாங்க. அதை ஊரணிக்கு அந்த புதூர் காட்டுக்கு நம்ம காடு ஊட கல்லுக்குவி எழுதி நம்ம காடுதேன்.